ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை டச் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃபோட்டோஸ்னு பார்த்துடலாம். உங்களுக்கு நான் நிறைய வீடியோ நான் ஃப்ரீயாகவே எடிட் பண்ணி தரேன். அதுக்கு நான் என்னோடய கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில். உங்களுக்கு ஏதாச்சும் பர்த்டே எடிட் இந்த மாதிரி எடிட் பண்ணி தரணும்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே எடிட் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எந்த மாதிரி ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் போட்டுருங்க. அப்படியே நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஃபோட்டோஸை க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கேங்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி டைலாக்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு நான் வெளியே வந்துடுறேன். மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க. உங்கள் ஃபோனில் ChatGPT அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தான் உங்களால் ஃபோட்டோ எடிட்டாக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPTயை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே லெஃப்ட் சைடு இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் தெரியுது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸை நம்ம கொடுக்கணும். ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் உள்ள ஃபைல் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுறேன். 4 ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீ செலக்ட்னு வரும், அதை செலக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். கொடுத்தீங்கன்னா இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதுக்கான ப்ராம்ப்ட் நான் கொடுக்க போகிறேன். ப்ராம்ப்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா ஆகுனா டிஸ்கிரிப்ஷனுங்கிறான் இல்லையா, அப்படின்னா என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு இங்கே கேட்குது. நான் அது ஒன்றும் இல்லை, அது எப்படி அது வீடியோவில் எப்படி எடுக்கிறது, அது எங்கேருந்து காப்பி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோட கடைசியில். ஏன்னா நிறைய பேர் ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுறீங்க. நான் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே அந்த ஃபோட்டோவோட ப்ராம்ப்ட் கொடுத்துருவேன். அது எப்படி காப்பி பண்ணுறது, எங்கே இருக்கும், அது எதை தொட்டால் வரும் அப்படின்னு நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எடிட்டில் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த மாற்ற வேண்டியிருக்கு, பார்த்துக்குங்க. இப்போ இங்கே நான் பணம் தேவையில்லை, பழக்கம் ஒன்றே போதும்னு ஒரு டைலாக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு டைலாக் வேணும், நான் வேறு நல்ல டைலாக் வச்சுக்கிறேன்னா ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எனக்கு இந்த டைலாக் வேணாம், வேறு டைலாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அதை வச்சு அப்படியே ஃபுல்லாக அந்த தமிழ் எழுதியிருக்க டெலிட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டைலாக் வேணுமோ அதை எழுதிக்கலாம். ரொம்பவே ஈஸி. இப்போ ப்ராம்ப்ட் லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை கொடுத்துட்றேன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஜெனரேட் ஆகி நம்ம வியூஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். லைக்கையும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இமேஜ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த ப்ராம்ப்ட் எடுக்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் பர்த்டே எடிட் வரப்போகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே செம்மையாக அலைட் மோஷன் ஆப்பில் ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பர்த்டேன்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் கொடுத்துக்கலாம், யார் ஃபோட்டோ வேணால் கொடுத்துக்கலாம். இது டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே மேலே அந்த ஒரு ஏரோ மாதிரி காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு அந்த பர்த்டே எடிட் வீடியோ வேணுன்னா கீழே பர்த்டேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, அது போதும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. நான் அடுத்து மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் சேவ்டுன்னு வந்துருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜ் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுறது அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அதை ப்ராம்ப்ட் அப்படின்னு பார்த்தரலாம். நான் என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய சேனலில் போட்ட ஒரு வீடியோவிலேருந்து எப்படி காப்பி பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்து அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான். பார்த்தீங்கன்னா 44 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது, வியூஸ் எதுவுமே போகலை. அதனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோலேருந்து நான் எப்படி இப்போ ப்ராம்ப்டை காப்பி பண்ணுறேன்னு பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். இங்கே இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஃபோட்டோன்னு இப்படி இந்த வீடியோ கீழே அந்த எழுத்து இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் வந்துடும். இங்கே சி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ராம்ப்ட்னு போட்டு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ப்ராம்ப்ட் இருக்குது.
இதை காப்பி பண்ணுறது எப்படின்னா அந்த ஏங்கிற இடத்துல அப்படியே லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அப்படி ஒரு கலர் மாதிரி வரும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இந்த ப்ளூ கலரை வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்படி வந்துடும். நீங்கள் ப்ராம்ப்ட் ஃபுல்லாக இப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சிங்கன்னா இங்கே காப்பி ஷேர் செலக்ட் ஆல்னு வரும். இதில் வந்து நீங்கள் காப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து எல்லா வீடியோலையுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வியூஸே போகலை, லைக்கெல்லாம் ஒன்றுமே வரல. அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக வேறு எடிட் பண்ணி தரப்போகிறேன். இனிமேல் பர்த்டே எடிட்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி தரப்போகிறேன். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கன்ஃபார்மாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக எடிட் பண்ணி தரேன். பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஷார்ட்ஸ்லேயுமே வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன்னா பார்த்துக்குங்க. ஷார்ட்ஸ்லேயும் இதே மாட்டம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கீழே இங்கே இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்னு ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ப்ராம்ப்ட் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராம்ப்ட் உங்களுக்கு இருக்குது. இதையும் அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் எடிட்ஸ்லாம் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பர்த்டே வீடியோ வேணால் கமெண்ட்டில் பர்த்டேன்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டா போதும், நான் அடுத்து பண்ணிடுவேன். அந்த வீடியோ மாதிரியே உங்களுக்கு ஃப்ரீயாக நான் எடிட் பண்ணியும் தர ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோலாம் கம்ப்ளீட்.